அலை மருத்துவர் முகேஷ் சதாசிவம் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மலை வணக்கம்னு சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. எப்போதுமே தாருசலாம் வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே உள்ள நிர்வாகிகள் மற்றும் குறிப்பாக சகோதரர் திரு ரஹமத்துல்லா அவர்கள் மற்றும் சகோதரர் திரு காஜாமதீன் அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் பெரியோர்கள் அனைவரையும் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். இங்கே இந்த பெரும் கூட்டம், இந்த கூட்டத்தில் அதிகமான பெண்கள் இருக்கிறது. இவங்க தொடர்ந்து கல்வி சேவையை தொடர்ந்து சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் பொதுவாக ஒரு விஷயம் எனக்குமே உண்டு. நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் பெண்களுக்கு கல்விக்கான ஒரு சப்போர்ட் பெருசாக இருக்கிறதில்ல, பெண்களுடைய கல்வியில் அவங்க பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டோ இல்லை ஒரு குறையோ இருக்கிறது. அது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நானும் அதை இல்லைன்னு இங்கே கண்கூட பார்க்குறேன். அதற்கு எனக்கு பெரியோர்கள், எனக்கு அரபி தெரியாது, உச்சரிப்பு தவறாக இருந்தால் பிழையாக இருந்தால் கொஞ்சம் பொறுத்தல்க. தலபுல் இல்மி ஃபர்லத்துன் அலாகுல்லி முஸ்லிமின் வா முஸ்லிம ஹதீஸ். இது என்ன பொருள்னா, அரபி தெரியாதவர்களுக்காக சொல்லிக்கிறேன், எனக்கும் நான் படித்ததுனால. ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கல்வி என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கடமையை பெண்களாகிய ஆணுக்கும் சரி அப்படின்னு ஹதீஸில் சொல்லியிருக்கு. அப்படின்னாலே கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கான கல்வி. அப்போ அந்த குற்றச்சாட்டு அது உண்மையானது அல்ல. பெண்களுக்கு கல்வியில் பெண்களுக்கும் சமமான கல்வியில் மேம்படணும் அப்படிங்கிறது ஹதீஸ்லே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடமை ஆற்றுவதற்கு இந்த சமூகமும் இப்பெரியவர்கள் இந்த ட்ரஸ்ட் அதற்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறதுங்கிறத இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சிறப்பாக, ஆசிரியர்களுக்கெல்லாம் பாராட்டுறோம், இந்த குழந்தைகளை பாராட்டுறோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நாங்கள் அக்குபஞ்சர் மருத்துவன்ற முதல்ல உடலியல் சார்ந்த ஒவ்வொன்றையும் சொல்லும்போது ரொம்ப நெருக்கமாக நாங்கள் வகுப்பில் உட்காந்து அந்த படித்த நினைவுகள்லாம் கூட வந்தது. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாராட்டுகள். உங்களோட உச்சரிப்பு தமிழ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆசிரியர்கள் பயிற்சி ஊற்றவங்க. அப்புறம் அந்த பாடல் சலாமி பற்றி பாடினதாக இருக்கட்டும், முதல்ல அந்த கத்திரிக்காய் சாங் பாடின அந்த குழுவினருக்கும் பாராட்டுகள், சிறப்பு பாராட்டுகள். எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த கூட்டத்தில் மெஜாரிட்டி ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருப்பதும் இங்கே சிறப்பு. நம்ம சொன்ன அந்த ஹதீஸில் சொன்னதுக்கான கல்வி மேம்பாடுக்கு இது ஒரு உதாரணம். எல்லாருக்குமே குறிப்பாக காஜாமதீன் சாருக்கும் ராகுந்துல்லா சாருக்கும் தொடர்ந்து கல்வி மேம்பாட்டுக்காக இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போது கல்வி கடமையாக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஹதீஸில் சொன்ன மாதிரி ஒரு பேரங்கிட்ட கேட்குறாங்க, உண்மையான மகிழ்ச்சி அது இறைவனின் ஆதரவை எப்போ பெற முடியும் அப்படின்னா, பணம் சம்பாரிச்சிட்டா பெற முடியுமா, நிறைய புகழ் அடைஞ்சிட்டா, நிறைய இப்படி ஒவ்வொன்றையும் எப்பொழுது பெற முடியும் என்றால், நம் கடமையை சரியாக செய்வதன் மூலமாக நாம் இறைவனின் ஆதரவை பெற முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த பேரறிஞர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேதியில் நம்ம கடமையாக, நான் முடிச்சிடுறேன், கல்வி மிகப்பெரிய கடமை, அதை செஞ்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஏப்ரல் 19 கடமை ஆற்றிருப்பீங்க. இன்னைக்கு ஜூன் 1, கடமை இந்த நாட்டுக்கே முடியுதுன்னு நினைக்கிறேன். கடமையை செய்தால் மாற்றம் வரும், இறைவன் மாற்றம் தருவார். அந்த மாற்றம் வெகு விரைவில் நம்ம எல்லாருக்கும் வரும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.